சாட்டர்டே மார்னிங் எடுத்த மினி விலாக். சடனாக ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. சரி நான் அத்தை பாப்பா 3 பேருமே ஊருக்கு கிளம்பிட்டு ஆட்டோ புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு கொஞ்சம் பார்த்து பயந்துட்டேன். நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணி தான் இருக்கோம். பட் அவ்வளோ பேரையும் பார்த்தது கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அப்புறம் எங்கள் ட்ரெயின் வந்ததும் எங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் தான் எங்கள் ட்ரெயின் சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆச்சு. அப்படியே ஜன்னல் சீட் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மழை வந்துச்சு சடனாக. அது கிளைமேட் சேஞ்ச் ஆகல, பட் வந்துச்சு அப்படியே போயிடுச்சு. அப்படியே ரெயின்போ இருந்துச்சு. அதை நாங்கள் பசங்கள்லாம் பார்த்து ரசிச்சதுக்கப்புறம் சரி மாடியில் போய் கொஞ்ச நேரம் விளையாடலான்ட்டு 3 பேரும் மேலே மாடிக்கு போயிட்டு இருந்தோம். மாடிக்கு போனதுக்கப்புறம் 3 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என் பாப்பா தனியாக தான் இருக்கா பெங்களூரில். அது அக்கா 2 பேருக்கு நம்ம கூட விளையாடுறதுக்கு இப்போ இருக்காங்க அப்படின்றப்போ அவளும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கிறதுனால புதுசாக ஒரு ஆள் விளையாடுறதுக்கு வராங்கன்றப்போ 3 பேருமே அது ஹாப்பி ஆகிட்டாங்க. 3 பேரும் பால் விளையாடி அவங்களுக்கு இவங்க தூக்கி போட்டுட்டு அவங்க இவங்களுக்கு பால் தூக்கி போட்டுட்டு அப்படின்னு என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் முருங்கைக்கீரை பார்த்ததுக்கப்புறம் பெங்களூர்லலாம் முருங்கைக்கீரை ஒரு கட்டு 40 ரூபாய் எங்கெல்லாம் சும்மாவே இருக்குது. போகிறப்ப பறிச்சிட்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். அப்படியே விளையாடி முடிச்சுட்டு டயர்டானதுக்கப்புறம் கீழே போகலான்னு கீழே போயிட்டேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.